வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஓவராலா மார்க்கெட் ரொம்பவே டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. சென்செக்ஸ் பொறுத்தவரைக்கும் 270 பாயிண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல. நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 75 பாயிண்ட்ஸ் டவுனு. ஆம், ருப்பி ரேட்டு வித் ரிகார்ட்ஸ் டு டாலர் வந்து 91.55 போயிருச்சு ஆல்ரெடி. கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட் ரேட்டில் 4% அப்பு. சில்வர் வந்து ஒரு 2.8% அப்பு. ஆயில் 0.76, காப்பர் வந்து 1.33% அப்பு. நெஃப்டி 50 வந்து ஓவராலாகவே கிராஷு, சென்செக்ஸ் கிராஷு, நெஃப்டி பேங்க் கிராஷு, நெஃப்டி ஐடி கிராஷு. ETF பொறுத்த வரைக்கும் நிப்பான் கோல்ட் பீஸு, சில்வரு, ஐடி ஓவரால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஃபார்மா தர்மாடி அதை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனி. இந்த இந்த இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ரீசனபிளான ப்ராஃபிட் பண்ண கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல், ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு நேற்றுமே ஆக்சுவலாக வந்து 9% கிட்ட ரைஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ஓவராலாக 2.47% ரைஸ் ஆயிருக்கு. டாபர் இந்தியா 2.2% ரைஸ் ஆயிருக்கு. இன்ஃபோ எட்ஜ் 2.17%, டால்மியா 1.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நான் ஜிண்டல் ஷா மட்டும் தனியாக எடுத்து வச்சேன். ஏன்னா ஜிண்டல் ஷா பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்றுக்கான மார்க்கெட்டில் ஜிண்டல் ஷா வந்து எனக்கு தெரிஞ்சு 9% ரைஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு ஒரு 3.65% ரைஸ் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷேர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேசுகிறதுக்காண்டியே குறிப்பாக ஒரு 4-5 ஷேர்ஸ் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஆல்ரெடி சொன்னபடி இன்னைக்கு வந்து தர்மடினா நிறையா ஷேர்ஸ் வந்து 52 வீக்ஸ் லோவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக கல்யாண் ஜுவல்லர்ஸு 12% ட்ராப்பு, டாடா கெமிக்கல்ஸு, சூஸ்லானு, ட்ரெண்ட்டு, ஃபினலக்ஸ் கேபிள், ஜோதி லேப்ஸு, இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே தர்மடி. அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த 52 வீக் லோவில் இருந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸில் இருந்து கப்புள் ஆஃப் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் எந்த ஸ்டாக்கில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ரைட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத. அண்ட் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இந்த ஷேடோ ஃபாக்ஸ் ஐபிஓ நேற்றும் பேசியிருந்தோம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஒரு லிஸ்டிங் ஏன்னா 9% எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு. இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து லிஸ்டிங் ஏன்னா நீங்கள் ஒரு 6 to 9% தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு 3% டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லிஸ்டிங் கெயின்காண்டி இந்த கம்பெனி கன்சிடர் பண்ணலான்னு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ட்ராப் பண்ணிடலாம். மேக்ஸிமம் போனால் ஒரு 6% நீங்கள் வந்து லிஸ்டிங் ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரயில்வே செக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்கு. ரயில்வே செக்டார் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பட்ஜெட் பேஸ் பண்ணி 10% ஓவரால் பட்ஜெட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஆல்ரெடி 2.52 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரயில்வேல பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு. இப்போ இருக்கிற பட்ஜெட் படி 2.75 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வே செக்டாருக்கான ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு வந்து ரேலி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ப்ரிடிக்ஷன் என்னென்னா இதை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது சேச்சுரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் ஷேர்ஸ் வந்து நல்ல ஷேர்ஸ் தான். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பட் ரைட் டைமில் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஷேர்ஸ் டு கன்சிடர் பொறுத்த வரைக்கும் நான் கப்பல் ஆஃப் ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஐஆர்எஃப்சி சின்ஸ் இப்போ கரண்ட்டாக ரயில்வே ஸ்டாக்கில் வந்து ஒரு சின்ன பூம் இருக்குங்கிறதுனால, பஜாஜ் எலக்ட்ரிக்கல், ஐடிசி ஹோட்டல்ஸ், ஜிண்டால் ஷா, டாடா பவர், கிராம்ப்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டாடா மோட்டர்ஸ், கமர்ஷியல். ஸோ இந்த ஒவ்வொரு ஷேர் பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த டைமில் கன்சிடர் பண்ணணும், எப்போ இதை எக்ஸிட் பண்ணுங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஆர்எஃப்சி. ஸோ இப்போ நான் சொன்னபடி ஐஆர்எஃப்சி வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ ஓவராலாக ரயில்வேக்குள்ளே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 115. ரயில்வே ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஐஆர்எஃப்சி பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மற்ற என்னென்ன ரயில்வே ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம், அதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 115 இருக்குது. புக் வேல்யூ வந்து 43 ருபீஸ். ஸோ இது வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவை விட ஜாஸ்தியாக தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. பிஇ வந்து 21.5, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. டிவிடெண்ட் டீல் பொறுத்த வரைக்கும் 1.39% வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹை வந்து 156 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ரீச் ஆயிருக்கு. சம்வேர் அரௌண்ட் 217 வரைக்கும் போயிருக்கு ஓவரால் மேக்ஸிமம். லாஸ்ட்டு 10 இயரோட ஆவரேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளானதான் இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு.
மெயின் ஃபாலுங்கிற மாதிரி இல்லை, ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக்கு. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா டிக்ளைனிங் ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட்லேயுமே 0.85% வந்து ட்ராப் ஆகிருக்கு. கொஞ்சம் ட்ராப் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 2.66 டைம்ஸ் புக் வேல்யூவில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி வந்து டெப்ட்டை ஓவராலாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. டிவிடெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பே பண்ணுற கம்பெனியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்ல ரேட்டுக்கே கன்சிடர் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எல்லா ஷேர்ஸுமே தாறுமாறாக அடி வாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ஐஆர்எஃப்சி ஷேரும் அடி வாங்குவோம். அடி வாங்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பஜாஜ் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் புதுசாக அவங்க வந்து கேபிள் ரிலேட்டடான பிஸ்னஸில் என்டர் ஆக போகிறோங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து ஓவராலாக 4% கிட்ட ட்ராப் தான் ஆயிருக்கு. பட் இது வந்து ஓவரால் க்ரோத் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பர்சனலாக இந்த ஷேர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். புக் வேல்யூ வந்து 148, கரண்ட் ப்ரைஸ் வந்து 394 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 3 டைம்ஸ் புக் வேல்யூவில் தான் ஜாஸ்தி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஓப்பனிங் வரட்டும், அந்த நல்ல ஓப்பனிங் வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். பட் டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு ஐஆர்எஃப்சி, இவங்களுமே ஒரு நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனி தான். ஸோ ஐடிசி ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ 53, கரண்ட் ப்ரைஸ் வந்து 187. ஸோ ஏன் நான் ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக பேசினேன் அப்படின்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பீக் ரீச் பண்ணாங்க 251. மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 170, 160 ஸ்டார்ட் பண்ணி 251 போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ப்ரைஸிங் ரேஞ்சுக்கே வந்துட்டாங்க. 187 இருக்குது. அண்ட் ஃபார் ஷுர் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இன்னும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இப்போ இது கீழே விழுந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 200, 250 திருப்பி ரீச் ஆகும்போது அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு ஐடிசி கன்சிடர் பண்ணுங்கள். அது இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஐடிசி ஆல்ரெடி வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ்லையுமே கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிண்டல் ஷா. ஸோ ஜிண்டல் ஷா பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த ஷேர் வந்து இப்போ லாஸ்ட் 2-3 டேஸாகவே ரேலி ஆகுது. சம்வேர் அரௌண்ட் 154 இருந்து 193 வரைக்கும் ஷார்ட் டேர்ம்லேயே வந்து இது ரீச் ஆயிருக்கு. ஸோ 154 இருந்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புக் வேல்யூவிடவும் கம்மி. இப்போவுமே இந்த ஷேர் வந்து புக் வேல்யூவோட கம்மியாக இருக்குது, 189. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து புக் வேல்யூக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஷேர்ஸை நீங்கள் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம். பிஇ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து 11 இருக்குது. இந்த ஷேர்ஸ் இப்போ ரீசெண்டாகவே நிறைய ஆர்வம் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பெற்றுட்டு இருக்கு. ஓவரால் பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்க. பட் இந்த கம்பெனியில் வந்து சில லைபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதை மட்டும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த கம்பெனி கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஷார்ட் டேர்மில் நமக்கு தெரியுது. இப்போதைக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். கன்சிடரிங் இந்த கம்பெனி புக் வேல்யூ டு கரண்ட் ப்ரைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுனால. ஸோ டாடா பவர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷேர்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஓவரால் ஷேர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரைஸிங் வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 349, புக் வேல்யூ வந்து 118. இது வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு 250, 280 இந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் கப்பல் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு நல்ல கம்பெனி. ஃபியூச்சர் க்ரோத் பொறுத்த வரைக்குமே நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கம்பெனியும் கூட. இப்போ மார்க்கெட் விழுகிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிராம்ப்டன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து 0.58% ட்ராப் ஆகிருக்கு. புக் வேல்யூவை விட மோர் தென் 3-4 டைம்ஸ் வந்து இது ஜாஸ்தி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேல்ஸ் க்ரோத் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டே வருது. இப்போதைக்கு இந்த இதில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்கல. பட் இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு 100, 150, 120 இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த கம்பெனியான ஷேர்ஸை கன்சிடர் பண்ணலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் மார்க்கெட்டில் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கான இதில் 12% ட்ராப் ஆகிருக்கு. ரொம்ப டீப். நான் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக கல்யாண் ஜுவல்லர்ஸை தனியாகவே எடுத்து வச்சுருந்தேன். இது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் 777 rupees வரைக்கும் போயிருக்கு. இப்போக்கான மார்க்கெட்டில் 397 இருக்குது. நான் சம்வேர் அரௌண்ட் 420 கிட்ட இதை கன்சிடர் பண்ணியிருந்தேன். நான் இது இன்னும் கூட கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது.
பட் இப்போ இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு கன்சிடர். கோல்டுக்கான ஷேர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போதும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கான ஷேர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸிங் வந்து ஒரு 300 இந்த மாதிரி இல்லை 350 கிட்ட அட்ஜஸ்ட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் கப்பல் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இதில் கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்க குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் தான் அவங்களும் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஷேர்ஸ் இன்னும் விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குது. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட்லேயும் 0.55% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்குமே இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெண்டாவே ஸ்பிட் ஆனப்போ இது வந்துச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ஓவரால் மார்க்கெட் விஷனும் ஏமுமே ரொம்ப நல்ல நோட்டில் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் தேர்ட் பிளேயராக அவங்க வந்து கூடிய விரைவில் வரணுங்கிறத டார்கெட்டாக வச்சு போகிறாங்க. ஷார்ட் டேர்மில் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுங்கிறது அவங்க விஷன் இல்லை. லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு ஷேர் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு நல்ல ஆப்ஷன். பெட் பண்ணி சொல்கிறேன், கூடிய விரைவில் இந்த ஷேர்ஸ் வந்து 1000 ரூபீஸ் ஈஸியாகவே ரீச் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் டேர்ம் பற்றி ஒரி பண்ணாமல் இப்போ இருக்கிற ப்ரைஸில் கூட நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இது என்னோட தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா பிஇ பார்த்தீங்கன்னா 592 ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேலே இருக்குது. கம்பெனி வந்து இப்போதைக்கு அபரிவித ப்ராஃபிட் நோக்கி போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அந்த ப்ராஃபிட் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி டெய்லி ஷேர்ஸ் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த செக்டார் பற்றின ஷேர்ஸ் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் இப்போ விழுந்துட்டு இருக்கிற டைமில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.